சார் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க சார். 2 பேருக்கும் உயர்நீதிமன்றத்தில் டைவர்ஸ் ஆகிடுது சார். விவாகரத்து வாங்குறாங்க சார். விவாகரத்து வாங்கின பிறகும் நாங்கள் ஃபிசிக்கலாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். அது எப்படி சரியாக இருக்கும்? என்ன லாஜிக் இது? அப்போது விடுதலை சிறுத்தையிலேருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுன் விஜய் கிட்ட போகிறார். விஜய் கிட்ட போயிட்டு திரும்ப கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வர்றாரு. இது எப்படி? இது அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அவர்களே டைவர்ஸ் வாங்கினாலும் நாங்கள் உறவு தொடருது. ஏற்கனவே அதிமுகங்கிற ஒரு கட்சி மிக ஒரு வலிமையான கட்சி, தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சி, அதான் முதன்மையான கட்சி. அது கொஞ்சம் பலவீனமாகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் பலருக்கு இருப்பதா சொல்லப்படுகிறது. அதில் திமுக அதை ரசிக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சிஎம் எடுத்து கவர்னர் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர். எங்கே 2 பேரும் பழகினீங்க சொல்லுங்கள். எங்கன்னா ஈவினிங்கில் எங்கன்னா போனீங்களா? எங்கன்னா சந்திச்சு பேசுனீங்களா? என்னது இது? அப்போ புரியுதுங்களா? அதனால ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னுவாங்க. ஆனால் இவர்களுக்கு தேவைப்பட்டால் அந்த குறிப்பிட்ட கவர்னரே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்க தான் சார் திமுக. அதால் இது இப்படியே ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும்போது ஒரு டாக்கை ஏற்படுத்திட்டு அப்படியே கடந்து போவாங்களே தவிர எனக்கு ஒன்றும் உண்மையிலேயே அவர்களுக்குள் முரண் இருக்கிறதா? ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். இப்போது ஆதவ் அர்ஜுனா அதாவது விசிகேவில் இருந்தாங்க, வெளியேற்றப்பட்ட பிறகு இங்கே டிவிகேல இணைஞ்சாங்க. டிவிகேல இணைஞ்ச பிறகு இப்போது விஜய்க்கு ஒரு ரைட் ஹேண்டுன்னு கூட சொல்லலாம். பிரசாந்த் கிஷோரை அழைச்சிட்டு வந்தவர் இந்த ஆதவ் அர்ஜுனா தான். இப்போ ஆதவ் அர்ஜுனா அழைச்சிட்டு வந்த பிறகு தான் தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றியை ஈட்டி கொடுத்த பிரசாந்த் கிஷோரே விஜய்க்கு வேலை செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு பெரிய லெவலில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த விஷயத்தில் திரும்ப ஏதாவது தவறு செய்து விட்டாரா? ஆதவை வெளியேற்றி விட்டாரா? ஆதவை விஜய் சரியான விதத்தில் வைத்து பயன்படுத்துகிறாரா? எப்படிப்பா சார்? ஆதவ் அர்ஜுன் என்பவர் திமுகவால் அனுப்பப்பட்ட நபர் சார். நீங்கள் என்னோடய இன்டர்வியூவில் எடுத்து பாருங்கள். நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அவருக்கு 2 பிளான். ஒன்று விசிகாவை உடைக்கணும். அப்படி அதில் எதுவும் செட் ஆகலைன்னா அவர் நேரடியாக விஜய்கிட்ட போகணும். விஜய்கிட்ட போய் ஒன்று விஜயை திமுகவுக்கு கொண்டு வரணும், இல்லைனா விஜய் தனித்து நிற்கணும். இதுதான் இவங்களோட பிளான். யாரோட பிளான்னு? திமுகவோட பிளான். அந்த பிளான் நீங்கள் ஒன்றும் பழைய வீடியோலாம் பாருங்கள். அந்த பிளானை இன்றைக்கி சரிவர செய்திருக்கிறார். விசிகாவை உடைச்சி விசிகாவில் இருக்கிற எல்லாருமே விசிக ஆள் இல்லை, திமுகவோட ஆள் அப்படின்ற நிறுவனாரா? அந்த அதிகார பதிவு அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசி எல்லாவனும் திருமாவை பேசாமல் எப்படி திமுகவை இப்படி பேசலாம் போகலாம், நாங்கள்லாம் திமுககாரர்கள்னு எல்லா திருமாவளவனை தவிர, பனையூர் பாபுவை தவிர எல்லாருமே நாங்கள் திமுககாரங்க தான் அப்படின்னு சொல்ல வச்சு ஒரு இமேஜை உருவாக்குனாரா? அங்கேருந்து கொஞ்சம் பேர் பிச்சு எடுத்தாரா? அண்ணன் சரியாக தானே கேட்குறாரு, ஏன் இவன்லாம் ஏன் விளைச்சத்தில் இருக்கிற பொறுப்பாளர் இல்லையா அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு டாக்கை ஏற்படுத்தினாரா? அதுக்கப்புறம் விசிகால் நீக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்டு விஜய்கிட்ட போகிறார். சார் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க சார். 2 பேருக்கும் உயர்நீதிமன்றத்தில் டைவர்ஸ் ஆகிடுது சார். விவாகரத்து வாங்குறாங்க சார். விவாகரத்து வாங்கின பிறகும் நாங்கள் ஃபிசிக்கலாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். அது எப்படி சரியாக இருக்கும்? என்ன லாஜிக் அது? இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இல்லை. அப்போது விடுதலை சிறுத்தையிலேருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுன் விஜய்கிட்ட போகிறார். விஜய்கிட்ட போயிட்டு திரும்ப கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வர்றாரு. இது எப்படி? இது அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அவர்களே டைவர்ஸ் வாங்கினாலும் நாங்கள் உறவு தொடருது. அதாவது அரசியல் அப்படிங்கிறது எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது, எங்கே இருந்தாலும் நமக்கு நண்பன் தான் அப்படிங்கிற நிலையில் ஒரு புது அத்தியாயம். அங்கே வாங்கின போஸ்டிங்கை இவர் காலையில் கொண்டாந்து சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? விசிகாவில் நீங்கள் பொறுப்பு வாங்கின உடனே விசிகாக்காரங்களை யாரையும் கூட்டும் போல இன்றைக்கி பொறுப்பு போடுறாங்க, நாளைக்கு தனியாக போய் முதல்வர் சந்தித்தார். புரியுதா? இந்த சர்க்கிள் உங்களுக்கு புரியுதா? இப்போது சார், இப்போது விசிகாவில் நீக்கிட்டாங்க சார். அடுத்த கட்டமாக இருக்கிறவங்க, அந்த ஆள் தான் நீக்கிட்டோம்ல, எப்படி அவன் உள்ளே போகிறான் ஆஃபீஸ் உள்ள, எப்படியா தலைவர் போய் பார்க்க போகிறான் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு கொஸ்டின் வரும்ல. ஏன் அது ரைஸ் ஆகல? அப்போது இது எல்லாமே இவங்களுக்கு ஒன்றுக்குள்ள ஒரு கூட்டு வேலை தான் சார் இது. அதிமுகவில் செங்கோட்டையன் இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அதாவது என்ன சோதித்து பார்க்காதீங்க அப்படிங்கிற கருத்துக்களை வச்சுருந்தாங்க.
அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய தோல்விக்கே ஒரு சில துரோகிகள் தான் காரணம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ அதிமுக ஏற்கனவே பிளவுபட்டு ஓபிஎஸ் இந்த பக்கம், டிடிவி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி பலகீனமான நிலையில் இருக்கும்போது இப்போ செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு கட்சின்னா பல்வேறு கருத்துக்கள் அதில் இருக்கத்தான் செய்யும். அந்த கட்சி நல்ல ஜனநாயகம் இருக்குன்னு பாருங்களேன். இப்போ திமுகவில் வந்து திமுக தலைமை ஏற்கிற எல்லா முடிவுகளுக்கும் உள்ளூரை அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் சரிதான், நல்ல மூமெண்ட் தான் இது அப்படின்னு நினைப்பாங்களா? இல்லையே. அப்போது ஏற்கனவே அதிமுகங்கிற ஒரு கட்சி மிக ஒரு வலிமையான கட்சி, தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சி, அதான் முதன்மையான கட்சி. அது வந்து கொஞ்சம் பலவீனமாகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் பலருக்கு இருப்பதா சொல்லப்படுகிறது. அதில் திமுக அதை ரசிக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு மாநாடு கூட்டார் திருச்சியில். அந்த மாநாட்டுக்கு பின்பலமாக இருந்தது யாருன்னு சொன்னாங்க? அப்போது திமுக பின்னணியில் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் சொன்னாங்க. அப்போது ஒரு மிக ஆகச்சிறந்த எதிர்க்கட்சியாக அதிமுக இருந்துடக்கூடாது. இங்கே அரசியல் நடக்கிற சில விஷயங்களை எடப்பாடியார் அதன் மீது கவனம் செலுத்தி கேட்டக்கூடாது அப்படின்றதுல திமுக சரியாக இருக்குது. நீங்கள் இந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த 2-3 ஆண்டுகளில் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் மட்டும்தான் எடப்பாடியார் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு முன்னாடி செயல்பட்டார்னா இந்த அளவுக்கு ஒரு விக்ரஸாக இல்லை, ஒரு நேரடியான எதிர்க்கட்சியாக செயல்பட்டார். அதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் இல்லை அந்த குழப்பத்தை மேலும் உறுதிப்படுத்துவது, சின்னம் தடைபடுமா அப்படின்னு இவங்களை செய்தியை கலைப்பு வருவதெல்லாம் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்தவரை ஒரு ஜனநாயக கட்சினா இப்படி தான் சார் இயங்கும். இல்லை, அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அதிமுகவில் இருந்து திமுக வந்து திமுகவில் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய முத்துசாமி, செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அதாவது அதிமுகவில் சீனியருக்கு மரியாதை கிடையாது, திமுகவுக்கு வந்துடுங்க, திமுகவில் சீனியருக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ஸோ இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி தொலைபேசியில் பேசியதாக ஒரு செய்தி வெளியாகிட்டுருக்கேன். அந்த மாதிரி கூட ஆஃபர் இவங்க பேசியிருக்கலாம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா செந்தில் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தவொடனே முதல்ல சிறைக்கு போகிறது செந்தில் பாலாஜி தான். கரூர்லேயே பேசுனவர் தான் நம்முடைய முதல்வர். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பல டெக்னிக்கல் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு சரி அந்த டெக்னீஷியனை நம்ம கம்பெனிக்கு கூப்பிட்ருவோம் அப்படின்னு கூப்பிட்டு இப்போ நடக்கிற அவலங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தவரை அவர் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களில் ஒரு விசுவாசி. அந்த தொகுதியில் செங்கோட்டையன் தான் வெற்றி பெறுவாருங்கிற நிலையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அப்படி அந்த மக்களோடு ஒன்றா இருக்கிறவர். ஏன் நீங்கள் வந்து நம்ம யார் அடுத்த முதலமைச்சர் என்கிறது போது செங்கோட்டையன் அவர்களின் பெயரும் அடிபட்டு, எடப்பாடியார் வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது செங்கோட்டையன் அவர்களின் பெயரும் அடிபட்டது. அதுக்கப்புறம் ஏதோ இவர் வந்து எடப்பாடியார் வந்து அதை வந்து கைப்பற்றி இன்றைக்கி ஒரு கட்சி நல்லா தானே சார் இருக்குது சார். கட்சியின் மீது மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்றும் குறையில சார். அதே அந்த இமேஜோடு தான் மக்கள் இருக்கிறாங்க. அது ஒன்று திரண்டு அது நின்றக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி சில குழப்பங்கள் இடையில வரதான் சார் செய்யும். இப்போ செங்கோட்டையன் பின்னணியில் இப்போ யார் இருப்பாங்க? அவர் நேரடியாக கட்சி எனக்கு மரியாதை கொடுக்கல அல்லது சீனியரை மதிக்கல அப்படிங்கிற விரக்தியில் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்களா, அல்லது அதிமுகவை வீக் ஆக்குவதற்காக பின்னணியில் இருந்து யாராவது செயல்படுறாங்க? இல்லை, அதாவது வருத்தங்கள் அவர்களுக்கு கூட மேபி இருக்கலாம். எல்லாரும் திருப்தியாக வந்து இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை. இப்போ இபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களும் என்ன பிரச்சனை? இல்லை, இபிஎஸ் வந்து கொள்கைக்கு முரணாக செயல்படுறாரு, எம்ஜிஆர் என்ன நினைத்தாரோ, புரட்சித்தலைவி அம்மா என்ன நினைத்தாரோ அதற்கு எதிராக இபிஎஸ் அவர்கள் செயல்படுகிறார் அப்படின்னு அவர் வந்தார். இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு ஈகோ, நீ பெரியவனா நான் பெரியவனான்றது தானே, அது எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யும் சார். நீங்கள் பொதுவாகவேங்க இப்போ ஆஃபீஸ் நீங்கள் வரீங்க, இந்த ஆஃபீஸில் ஒரு 20-30 ஸ்டாஃப் இருக்கான்னு வச்சுங்க. ஒரு 30 பேர் உங்களுக்கு வாங்கினேன்னு செலக்ட் பண்ணுறான். ஒரு 4 நாளில் ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணாமல் அப்படி மூஞ்ச திருப்பி என்ன நேற்று வரைக்கும் வந்து மரியாதை கொடுத்துருந்தான், என்ன அது இன்றைக்கி அப்படின்றது எல்லாருக்குமே ஜென்ரலாக இருக்கும் சார். அப்படி இருக்கும்போது ஒரு காலத்தில் மிகப்பெரிய இடத்தில் இருந்த செங்கோட்டையனுக்கும் அந்த வருத்தம் இருக்கலாம். அந்த வருத்தத்தை எப்படா வந்து இங்கே ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு இவங்க பார்த்துருக்கலாம். இதுக்கு வந்து இவங்க சொல்கிற பேர் வந்து இந்த மொள்ளமாரித்தனத்துக்கும் இந்த முடிச்சவைக்குத்தனத்துக்கும் இவங்க சொல்கிற பேர் வந்து அரசியல் சாணக்கியத்தனம். அதுலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்தால் அது அரசியல் சாணக்கியத்தனம்னு சொல்லுவாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை அது விரைவில் ஒரு சுமூகமான நிலைக்கு வந்துடும். எக்ஸ் வலைத்தளத்தில் முதல்வருக்கும் ஆர்.என். ரவி ஆளுநர் அவர்களுக்கும் இடையில ஒரு நேரடி மோதல் அப்படின்னே சொல்லலாம். அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்கள் அரசியலமைப்புக்கு முரணான நிலையில் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருந்தாங்க.
உடனே ஆளுநர் ஆர்.என். ரவியுடைய எக்ஸ்பேஜில் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கருத்துக்களை போட்டிருந்தாங்க. ஒரு மதிப்பு மிக்க ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற பதவியில் இருக்கக்கூடியவர் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, தரம் சார்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மோதலை எப்படி பார்க்குறது? என்னை பொறுத்த வரைக்கும் அது மோதல்லாம் இல்லை சார். நீங்கள் வெரி ஃபர்ஸ்ட்டில் அந்த அந்த நம்ம சட்டமன்றத்தில் சில பேர்களை விட்டுட்டாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தபோது அப்போது கண்ணாமண்ணான்னு பேசுனாங்க. ஆளுநர் நாங்கள் நினச்சா அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், அதான் கொலையே கூட பண்ணிவிடுவோன்ற அளவிலலாம் பேச்செலாம் அடிபடுது. எது நடந்தாலும் வந்து அங்கே சட்டமன்றத்தில் அப்பாவை தான் நடவடிக்கை எடுப்பார், சேகர் பாபு போன்ற ஆட்கள்கிட்ட கண்ணை காட்டியிருந்தால் நடக்கிறதே வேறு அப்படிலாம் பேசினாங்க. அப்போது அடுத்து வெளியில் வந்து சில பேர் பேசுனாங்க. அப்போ நம்ம முதல்ல ஒரு அறிக்கை விட்டார் பார்த்தீங்களா, யாரும் கவர்னரை பொது வெளியில் பேசக்கூடாது, பேசுவதற்கென்று நாங்கள் ஒரு செட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு வேங்கவேலுக்கு ஆர்ப்பாட்டம் மாதிரி இந்த திருமாவளவனை கூப்பிட்டு, எப்பா நீ அந்த வேலையை அப்புறம் பாரு, இதை வந்து முதல்ல கவர்னருக்கு யாராவது ஒரு ஆர்ப்பாட்டத்தை வை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏன் இப்போ நேரடியாக திமுக களத்தில் இறங்க வேண்டியதானே? அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சிஎம் எடுத்து வந்து கவர்னர் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர். எங்கே 2 பேரும் பழகினீங்க சொல்லுங்கள்? எங்கன்னா ஈவினிங்கில் எங்கன்னா போனீங்களா, எங்கன்னா சந்திச்சு பேசுனீங்களா, என்னது இது? அப்போ புரியுதுங்களா? இன்னொரு உதாரணம் சொல்ல போனால் சார், செந்தில் பாலாஜி வழக்கு சார், அந்த வழக்கில் வந்து இப்போ இடி தான் வழக்கு போட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் மீது வழக்கு பதிவு பண்ணணும், இவர் வந்து அரசு பதவியிலிருந்து லஞ்சம் வாங்கி இந்த பணத்தை சேர்த்துருக்கிறார். ஈடிங்கிறது அது மணி லாண்ட்ரிங், அது ஒன்று, அது ஒரு 3 அஃபென்ஸில் அது வழக்கு ஒரு பக்கம் நடக்கட்டும். லஞ்சம் வாங்கியிருக்காருல இவர், லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் போடணும் அப்படின்னு நீதிமன்றம் பல முறை சொல்லுது சார். இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கிறோன்னா கவர்னரோட ஒப்புதல் வேணும், நாங்கள் வந்து அந்த கோப்புகளை கவர்னர் அனுமதிக்காக கவர்னர்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க. கவர்னர்கிட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை மாதம் நின்றுதுன்னு. 8 மாதங்கள் கவர்னர் மாளிகையில் அது இருக்குது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் ஒரு ஃபைன் மார்னிங் என்ன சொல்லுது, என்ன தான் கதை விட்டுக்கிறீங்க, அப்படி என்ன தான் டாக்குமெண்ட்டை கவர்னர்கிட்ட கொடுத்த இங்கே கொடு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு உடனே அடுத்த வாய்தாவில் இல்லை கவர்னர் அனுமதி கொடுத்துட்டாரு. கவர்னர் எதுக்கு அனுமதி கொடுத்தார்? வழக்கை போடணும் தானே அனுமதி கொடுத்தார். ஏன் இந்த 8 மாத கேப் சார்? உண்மையிலே திமுக அமைச்சர்கள் இந்த மாதிரி தப்பு செய்கிறாங்க, திமுக அரசின் மீது ஒன்றும் எனக்கு பெருசாக ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை அப்படின்னா கவர்னர் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு 10 நாளில் அந்த கோப்பை ரெடி பண்ணி கொடுத்துருக்கணும்ல. ஏன் வரல அது? ஏன் 8 மாதம் எடுத்தது? அதால் இவங்கெல்லாம் சும்மா சார், இவங்க இது வந்து ஒரு ட்ரெண்டு சார். இவங்க அதனால் ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னுவாங்க. ஆனால் இவர்களுக்கு தேவைப்பட்டால் அந்த குறிப்பிட்ட கவர்னரே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்க தான் சார் திமுக. அதால் இது வந்து இப்படியே ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும்போது ஒரு டாக்கை ஏற்படுத்திட்டு அப்படியே கடந்து போவாங்களே தவிர எனக்கு ஒன்றும் உண்மையிலேயே அவர்களுக்குள் முரண் இருக்கிறதா? அப்படி கவர்னர் வந்து இந்த அரசு மீது முரண் இருக்குதுன்னா கூட அதை சரி கட்டுக்கிற தந்திரங்கள் அறிந்தவர்கள் தான் திமுகவினர். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.